மழை வரும் அறிகுறி என் விழிகளில் தெரியுதே, மனமிங்கு நனையுதே, இது என காதலா சாதலா, காதுகள் பாவம் இல்லையா அப்படின்ட்டு இருக்கா. ஓகே, ஒரு சில்லியான கிளைமேட்ல வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் லைக் செமையா இருக்கு சென்னை வந்துட்டு. பட் ஆல்சோ வெரி தேங்க்ஸ் டு ஆல் த ஒர்க்கர்ஸ் who are doing their work there. நம்மளுக்கு வந்துட்டு நிறைய இடத்துல வந்து வாட்டர் கிளாக் ஆன போது, இவ்வளோ மழை இருக்கும் போதும் வந்துட்டு பீப்புள் ஆர் டூயிங் இட். கிரேட் சென்னை கார்பரேஷனோட ஒர்க்கர்ஸ், துப்புரவு தொழிலாளர்கள், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் ஹூஸ் என்ஜாயிங் ரெயின் வித் டி அண்ட் இளையராஜா சாங்ஸ், கமெண்ட் ஆன் இட். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்னைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்துட்டு ஆன்லைனில் 2 விஷயத்துக்கு வந்து பயங்கர ஹேட் வந்து போயிட்டுருக்கு. என்னது இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து சமந்தாவோட மேரேஜ். அஃப்கோர்ஸ் த ஹேட் இஸ் நாட் தேட் ஆஸ் மச் அஸ் ஃபார் நாக சைத்தன்யா. பட் இவங்களோட கல்யாணத்துக்கும் வந்துட்டு ஒரு வகையான ஹேட் இருக்க தான் செய்யுது. பிகாஸ் அகெயின் அவங்களோட மேரேஜில் வந்து ஒரு சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸும் வந்து நடந்திருக்கு. அது என்னன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மேரேஜ். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மேரேஜ் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா. ஸோ ராஜ்நிதி மோரா, ஃபேமிலி மேன் அந்த சீரிஸோட டைரக்டரோட வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க சமந்தா. அஃப்கோர்ஸ் ஃபைனலி ஷீ மூவ்ட் ஆன் அண்ட் தென் got married. Congratulations to Samantha ma'am. On the other hand, பாய்ஸ் எல்லாருமே வந்து சமந்தா ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு, ஐயோ என் செல்லத்துக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இனிமேல் என்ன பண்ணுவேன், கல்யாணம் ஆகலாம் மட்டும் நாளைக்கு போய் தாலி கொண்டு போய் கட்டுற மாதிரி கண்ணீர் விட்டு கதறிச்சு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு. அவங்க எல்லாருக்குமே ஆழ்ந்த அனுதாபங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னெல்லாம் வந்து ஆன்லைனில் ஹேட் பண்ணுறாங்க பாருங்களேன். திஸ் வெரி டிஃபிகல்ட் வேர்ல்ட் டு லிவ் இன். அவங்களோட ரிங் வந்து ஒரு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெடிட்டில் வந்துட்டு நான் பார்த்தேன். சும்மா ரெடிட்டில் வந்து போய் போஸ்ட் பார்த்துட்டு இருக்கும்போது, what an ugly ring she wears. Oh my god, I cannot even look at it அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அவ்வளோ ஹேட்டு? ஏன் பணம், ஏன் டப்பு, ஏன் துட்டு, நான் கிழிச்சு போடுவேன், கிளிக்காம போடுவேன், அக்கக்கா போடுவேன்ற மாதிரி அவங்க காசில் வந்து அவங்க ரிங் வாங்கி போட்டுக்கிறாங்க. who are we to comment on it in first எனக்கு தெரியல. ஓகே, கமெண்ட் ஓகே, சம்திங் இஸ் ஆன்லைன், சம்திங் இஸ் ஆன் என்ன சொல்கிறது, பப்ளிக் ஃபோரமில் வருதுன்னா எவ்ரி ஒன் வில் கமெண்ட் ஆன் இட், தட்ஸ் ஆர் ரைட்ஸ். பட் கல்யாணத்தப்போ போயிட்டு அவங்களோட ரிங்க்கு கேவலமாக இருக்குது, ரிங் கேவலமாக இருக்குன்னு சொன்னால் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் இல்லையா. ஸோ தட் வி நீட் டு கன்சிடர். அண்ட் த செகண்ட் திங் இஸ் லைக் தெர் இஸ் ஆல்சோ ஸ்மால் ஸ்மால் கான்ட்ரவர்சிஸ் அரவுண்ட் இட். டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேமிலி மேனோட டேரக்டர்னு சொன்னால் சமந்தா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது நாகச்சந்திரனோட டிவோர்ஸ் அது முன்னாடியிலேருந்தே வந்து இவரை தெரியுமா, அப்போ முன்னாடியிலேருந்தே இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, மேபி அதனால தான் டிவோர்ஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாக சைத்தன்யா இதில் தப்பு இல்லையா, இல்லை சமந்தா தான் தப்பு? அஃப்கோர்ஸ் லைக் யார் தப்பு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது, தெரியவும் போகிறதும் இல்லை. இட்ஸ் அப் டு தெம். பட் இப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஃபேன் தியரி வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஐயோ இன்னொரு ஒரு ஹேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கல்யாணத்தன்னைக்கு வந்து ராஜ்நிதி மோரா அவங்களோட ஒய்ஃப் வந்து போட்ட ஒரு ட்வீட்டு, சாரி லைக் இன்ஸ்டாகிராம் போஸ்ட், எக்ஸ் ஒய்ஃப் ஓகேவா. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, டெஸ்பரேட் பீப்புள் டூ டெஸ்பரேட் திங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சீரியஸ்லி லைக் இது என்னவோ ஒரு என்ன சொல்கிறது, இவங்க என்ன பிரித்து கூட்டு போயிட்டாங்க, சம்திங் த எக்ஸ் ஒய்ஃப் இஸ் நாட் ரியலி ஹாப்பி ஃபார் தெம், சம்திங் இஸ் அன்செட்டில்ட் பிட்வீன் தெம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்குது அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ஸோ அதனாலையும் வந்துட்டு தெர் இஸ் அ கான்ட்ரவர்சி அரவுண்ட் இட். பட் எனிவேஸ் இதெல்லாம் அவங்க கண்டுக்க கூட போகிறதில்ல அப்படின்னு ஸ்ட்ரக் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ரைட், பிகாஸ் they are there and people who are commenting on it is like here, so we don't have any say on it, but there is so much of hate for that matter online. நெக்ஸ்ட் என்ன ஒரு விஷயத்துக்கு வந்து அதிகமாக ஹேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட்லி வந்து இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஃபிலிம் அவார்ட்ஸ் வந்துட்டு நடந்துருந்துச்சு இல்லையா. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து பங்கேற்று இருப்பாங்க. அதில் நீங்கள் கண்டிப்பாக ரஜினி சார் அவங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ வந்து ஃபேமிலியில் தனுஷ் இல்லாததை பார்க்கும்போது எனக்கு கண்ணீரா வந்துச்சு. ஆமாம், ஐம் வெரி சேட். அது பார்த்தோன்னே ஓ மை காட், அப்போ வந்து நம்ம சின்ராசு அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே ஓகே, தனுஷ் மாதிரியே தனுஷ் பையன் இருந்தால் அது பார்த்து கொஞ்சம் சைட் அடிச்சு மனசு தேத்திட்டாச்சு. ஓகே,
கமிங் டு த பாயிண்ட், அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ரன்வீர் சிங் வந்து வந்திருந்தாரு. ஃபைனலி அந்த அவார்டோட ராப் அப் செஷன்ல வந்துட்டு. அப்போ வந்து அவருடைய ஒரு நியூ ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ரீசென்ட்லின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, சம்மன் இஸ் காலிங் மீ. ஓகே, தள்ளி விட்டாச்சு. கால் சும்மா இருக்கும்போது ஒரு பக்கியம் கால் பண்ணுறதுல, வீடியோ எடுக்கும்போது தான் வந்து கால் பண்ண வேண்டியது. ஸோ ரிஷப் ஷெட்டி வந்து லைக், அதாவது ரன்வீர் சிங் வந்து ரிஷப் ஷெட்டியை வந்து மீட் பண்ணி லைக் அப்போ பார்த்துட்டு, அந்த சாமுண்டி தெய்வம் இருக்கு இல்லையா, சாமுண்டி தெய்வம் அதை வந்து ஃபீமேல் கோஸ்ட் அப்படின்னு அட்ரஸ் பண்ணி, அதுக்கப்புறமா அவர் வந்து படத்தில் அந்த பண்ண அந்த டங் எக்ஸ்பிரஷன்ஸ், அப்புறம் அந்த ஃபேஸ் குலிகாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபன்னி டோனில் வந்து பண்ணி காமிச்சிருப்பாரு. அவர் ஃபர்ஸ்ட் பண்ணினோடனே வந்து ரிஷப் ஷெட்டி வந்து ஓகே நோ நோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. பட் இட் டென்ட் மைண்ட் அண்ட் அகெயின் he came up with that on the stage. ஸோ அது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆயிடுச்சு சவுத் இந்தியாவில். எப்படி வந்து இவங்க அப்படி பண்ணலாம், தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஃபோக்லோர் ஆர் கல்ச்சர், எங்களோட லைக் ஃபீலிங்ஸ் பற்றிட்டு தி டென்ட் கேர் அண்ட் லைக் அது வந்து ரொம்ப ஃபன்னியாக பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் சாமுண்டி ஒரு தெய்வத்தை வந்து கோஸ்ட் அப்படின்னு சொன்னது. இஃப் யூ டோன்ட் நோ அபவுட் சம்திங், அட்லீஸ்ட் யூ கேன் டூ அ little research about it and then come and talk about it, or otherwise you can don't have to talk, you can just like காண்டாரா 2 பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையாக வந்து நடிச்சிருந்தாரு. மெசேஜ் வந்திருக்கு ஃபைனல். ஓகே ஓகே, அதில் அப்புறமா பார்த்துக்கலாம், அது வந்து வாழ்க்கை பிரச்சனை. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு ஆன்லைனில். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் அப்படி பேசியிருந்திருக்க மாட்டார். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, தெரியாமல் பேசக்கூடாது. பீயிங் இன் தட் லெவல் யூ கேனாட் டூ சம்திங் ஆஸ் யூ லைக் இல்லையா. ஸ்டேஜ் மேனஸ்னு ஒன்று இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அஃப்கோர்ஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ நான் ரீசெண்டாக பார்த்த 2 விஷயம் ரொம்ப வந்து எல்லாரும் வெறுக்கிறாங்கன்னு சொன்னால், ஆர் எல்ஸ் மோர் ஹேட் இருக்கு ஆன்லைன்லன்னு சொன்னால், இந்த 2 விஷயம் தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ரீசெண்டாக வேறு எதுக்காச்சும் அதிகமாக ஹேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ளீஸ் கமெண்ட் ஆன் இட். ஐ கேன் ஆல்சோ டாக் அபவுட் இட் இன் மை ஃபியூச்சர் வீடியோஸ். We'll catch you next video. Tata, bye bye.